Hello dear friends, welcome to my YouTube channel Z Money Media. நம்ம சேனல்ல ரெகுலரா ஆன்லைன் ஏர்னிங் ரிலேட்டடான வீடியோஸை தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராஜெக்டோட நேம் பவர் பிளான் பர்சன்டேஷன் பத்தி தான் இந்த வீடியோல நாம டீடைல்டா பார்க்க போறோம். பெங்களூர் பேஸ்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ் இருக்கக்கூடிய மொபைல் பவர் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிளா நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் பண்றதன் மூலியமா மினிமம் ஒரு 250 ரூபாயில இருந்து அதிகபட்சம் ஒரு 77,500 ரூபாய் வரைக்கும் வருமானம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு கோல்டன் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை தான் மொபைல் பவர் நமக்கு பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பிராண்ட்ல வந்து மொபைலும் லான்ச் பண்ண போறாங்க. இந்த மொபைல்ல ஏராளமான ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கு. அதன் மூலமாவும் ரீபர்ச்சேஸ்ல பெரிய ப்ராஃபிட் நம்ம பார்க்க முடியும். இந்த பிளான் சம்பந்தப்பட்ட எல்லா விவரங்களையுமே இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொபைல் பவர் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் ஒரு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக தான் இந்த பிளானையே வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட அபவுட் அஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் பண்றதன் மூலியமா ஒரு மிகப்பெரிய ஒரு வருமான வாய்ப்பை கொடுக்கணும். 24/7 சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. வெல் ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்க கொடுக்குறாங்க. அண்ட் ஜெட்ரா டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தோடைய லீகல் டாக்குமெண்ட்ஸ் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அண்ட் இங்க இவங்களோட மெயினான சர்வீஸ், அவங்களோட மெயினான ப்ராடக்ட் அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் தான். நீங்க எந்த சிம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த சிம்ஸ் வந்து உங்களால என்ன பண்ணிக்க முடியும், ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க கிடைக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் இன்கம் பொறுத்த வரைக்கும் ஏராளமான இன்கம்கள் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு சிம்முக்கு ஒரு ஐடி மட்டும் தான் அலோ பண்றாங்க. ஐடி ஆக்டிவேஷன் வந்து அதாவது ஐடி ரிஜிஸ்டர் பண்றதுங்கிறது ஃப்ரீ தான். பட் ஆக்டிவேஷன் பண்றதுக்காக 1200 ரூபாய் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்றோம். அந்த 1200 ரூபாயில 349 ரூபாய்க்கு வந்து ரீசார்ஜ் நம்ம பண்ணிக்கலாம். 28 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு 349 ரூபாய்க்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ரீசார்ஜ் வந்து நம்ம பண்ணிக்க முடியும். சோ அப்ப 2 மந்த்துக்கான ரீசார்ஜ் வந்து நமக்கு இங்க கிடைச்சிடுது. அண்ட் இது இல்லாம ரெஃபரல் இன்கம் இருக்கு, மேட்சிங் போனஸ், ரீபர்ச்சேஸ் கமிஷன், மொபைல் பவர் பின் பிரான்சிஸ், அலோ மொபைல் ஸ்டாக்கிஸ் அண்ட் பிரான்சிஸ் இருக்கு. அவார்ட் அண்ட் ரிவார்ட்ஸ் கொடுக்கறாங்க. லீடர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வெல் எஜுகேஷன் கொடுக்கறாங்க. சோ லீடர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் தான் அவங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரியேட்டஸ்ட் பர்சனா வந்து உருவாக்கும். சோ அதுக்கான லீடர்ஷிப் ட்ரைனிங்ல அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்கமிங் ப்ராடக்ட், அதாவது நம்மளோட மொபைல் பவர் ப்ராஜெக்ட் நிறுவனத்துடைய அப்கமிங் ப்ராடக்ட் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னா யூட்டிலிட்டி சர்வீசஸ் வந்து கொண்டு வர போறாங்க. சோ அவர் பிராண்ட் வந்து ஹலோ மொபைல் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல வந்து மேனுஃபேக்சர் அண்ட் மார்க்கெட்டிங் பண்ண போறாங்க. அதர் பிராண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பண்றதுக்காக இ காமர்ஸ் அண்ட் ஆல் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இ காமர்ஸ் அப்படிங்கிறது பிளிப்கார்ட், அமேசான், ஸ்னாப்டீல் இந்த மாதிரி ஒரு ஆப் தான். ஆப் கிரியேட் பண்ணி அதன் மூலியமா வந்து ஆல் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க மார்க்கெட் பண்ண போறாங்க. இ பைக், இ வெஹிக்கிள், சோலார் ப்ராடக்ட், ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட், எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், ட்ரெஸ் மெட்டீரியல், ஹெல்த் கேர், டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ், கோல்ட் அண்ட் சில்வர், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் லேண்ட், அது போல நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்டா வந்துட்டு இருக்கு. சோ இந்த மொபைல் பவர் ஃபியூச்சர் ஆஃப் த வேர்ல்ட்ல கம்ப்ளீட் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் வித் 1200 ரூபீஸ் மட்டும் தான். இதன் மூலமா கிடைக்கக்கூடிய ஏர்னிங் அப்படிங்கிறது மிராக்கலான ஏர்னிங் தான். 250 ரூபாயில இருந்து 77,500 ரூபாய் வரைக்கும் பர் டே இன்கம் நமக்கு இங்க கிடைக்க போகுது. பிளானோட ஓவர் வியூல நமக்கு இங்க சைக்கிள் பவர், ஹார்ஸ் பவர், இதே போல எக்ஸ்பிரஸ் பவர், ராக்கெட் பவர், மொபைல் பவர். சோ இந்த சைக்கிள் பவர்ல மட்டும் தான் நாம இங்க என்ன பண்ண போறோம், ஒர்க் பண்ண போறோம். அதர்வைஸ் அடுத்தடுத்த ஹார்ஸ் பவர், எக்ஸ்பிரஸ் பவர், ராக்கெட் பவர், மொபைல் பவர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ ஃபில்ல 2 மேட்ரிக்ல ரன் ஆகி நமக்கு இன்கம் ஜெனரேட் பண்ணி கொடுக்க போகுது. இந்த மொபைல் பவர்ல இன்னொரு பெரிய ஒரு ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்ல தவறிட்டேன். என்ன விஷயம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடி கிரியேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் ஒரு மரக்கன்று கொடுக்கறாங்க. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமேட்டிக் ஊக்குவிக்கக்கூடிய வகையில ஒவ்வொரு நபர் ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மரக்கன்று கொடுக்கறாங்க. அது மட்டும் அல்லாமல் எஜுகேஷன் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன எது படிச்சுட்டு இருந்தாலும் அதை இ லேர்னிங்ல வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு சிஸ்டமேட்டிக்குமே நம்மளுடைய மொபைல் பவர் வெப்சைட்ல எனபிள் பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாமே இந்த ப்ராஜெக்டோடைய மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் நம்ம சொல்ல முடியும். இப்ப இந்த சைக்கிள் பவர்ல வந்து நமக்கு எப்படி இன்கம் கிடைக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்ன ஒரு நாளைக்கு 2 கட் ஆஃப் இருக்கு.
ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு நாளைக்கு 24 ஹவர்ல எவ்ரி 12 ஹவர்ஸ்க்கு ஒன் கட் ஆஃப் வந்து இருக்கு. ஒவ்வொரு 12 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ்மே நீங்க இன்கம் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. எக்ஸாம்பிள், இப்ப சைக்கிள் பவர் ப்ராஜெக்ட்ல உள்ள வந்துட்டீங்க. நீங்க ஜாயின் பண்ண பிறகு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபருக்கு வாய்ப்பை கொடுக்குறீங்க. அவரும் இந்த ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்றாரு அப்படிங்கும் பொழுது 100 ரூபாய் உங்களுக்கு ரெஃபரல் கமிஷன் கிடைக்கும். இன்னொரு நபருக்கு வாய்ப்பை கொடுக்குறீங்க, அவர் மூலியமாவும் 100 ரூபாய் ரெஃபரல் கமிஷன் கிடைக்கும். தேர்டா ஒரு பர்சன் நீங்க இன்ட்ரோல் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க அறிமுகப்படுத்துற நபர் ஒருத்தர் அறிமுகப்படுத்தினாலும் சரி, உங்களுக்கு பேர் கமிஷன் சொல்லி 250 ரூபாய் கொடுப்பாங்க. இந்த பேர் கமிஷன் 250 ரூபாய் ஒரு நாளைக்கு அதாவது ஒரு பேர் லெஃப்ட்ல ஒரு ரைட் ஒரு இருந்தாலே ஒரு பேர்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பேருக்கு மட்டும் தான் 2:1 ஆர் 1:2 இந்த ரேஷியோ. அடுத்த பேருக்கு 1:1 உங்களுக்கு மேட்ச் ஆயிடும். ஒரு நாளைக்கு ஒரு கட் ஆஃப்க்கு 5 பேர், அப்ப 5 × 250 1250 ரூபாய் நீங்க சம்பாதிப்பீங்க. அப்ப 2 கட் ஆஃப்க்கு ஒரு நாளைக்கு 2500 ரூபாய் சைக்கிள் பவர்ல சம்பாதிக்கலாம். இந்த சைக்கிள் பவர்ல இருந்து ஹார்ஸ் பவருக்கு எப்படி நம்ம போறது அப்படின்னா, சோ நமக்கு வரக்கூடிய வருமானத்துல 50% நீங்க ஒவ்வொரு பேர் மேட்ச் பண்ணும்போதும் அதுல வந்து 250 ரூபாய் 125 ரூபாய் உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீங்க வித்ட்ரா பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். 125 ரூபாய் உங்களோட அப்கிரேட் வாலெட்ல போய் பிளேஸ் ஆயிடும். அப்போ ஒரு 20 பேர் நீங்க மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா சோ 2500 ரூபாய் உங்க இன்கம் உங்களோட பேங்க் வந்திருக்கும். அது இல்லாம 2000 ரூபாய் என்ன ஆயிடுச்சுன்னா ஹார்ஸ் பவருக்கு உங்களோட ஐடி வந்து அப்கிரேட் ஆயிடுது. ஹார்ஸ் பவருக்கு உங்க ஐடி அப்கிரேட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க ஒரு பேருக்கு உங்களுக்கு கிடைக்க போறது 500 ரூபாய். உங்க டீம்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான் வந்து பிளேஸ் ஆவாங்கலாம் கிடையாது. குளோபல் வாய்ஸ், அதாவது இந்த ப்ராஜெக்ட்ல இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, யாரெல்லாம் இந்த சைக்கிள் பவரை கம்ப்ளீட் பண்றாங்களோ, ப்ரீவியஸா இப்ப நீங்க ஹார்ஸ் பவர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிறகு ஒரு 100 பேர் சைக்கிள் பவரை கம்ப்ளீட் பண்ணா அந்த 100 பேர் உங்களுக்கு தான் 2 மேட்ரிக்ல பிளேஸ் ஆவாங்க. அப்ப உங்களுக்கு பேர் கமிஷன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா கிடைக்குது. இங்க நீங்க எந்த விதமான ஒர்க்கும் பண்ண வேண்டியது கிடையாது. அப்ப ஒரு பேருக்கு 500னா ஒரு கட் ஆஃப்க்கு 5 பேர் 2500 ரூபாய். 2 கட் ஆஃப்க்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. எங்கேயும் என்ன பண்றாங்கன்னா அதே போல 50% உங்களோட இன்கம் உங்க பேங்க் அனுப்பிடுறாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 50% என்ன பண்றாங்கன்னா அடுத்த இதுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ எக்ஸ்பிரஸ் பவருக்கு அப்கிரேட் பண்றதுக்கு அமௌண்ட் போகுது. அதன் பிறகு மேட்ச் ஆச்சுன்னா அந்த அமௌண்ட் அப்படியே உங்க அக்கௌண்ட்டுக்கு தான் வருமே தவிர திரும்பலாம் இந்த அடுத்த இதுக்கு அப்கிரேடுக்கு போகாது. ஒரே ஒரு டைம் தான் அப்கிரேடு. இப்ப எக்ஸ்பிரஸ் பவர் வந்துட்டீங்கன்னா ஒரு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய், ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். இங்கேயுமே என்ன ஆகும்னா சோ அடுத்தது வந்து ராக்கெட் பவருக்கு உங்க ஐடி போறதுக்கு 50% அமௌண்ட் அப்கிரேட் கொண்டு போகும். பேலன்ஸ் 50% உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதன் பிறகு மேட்ச் ஆகிற ஒவ்வொரு அமௌண்ட் டைரக்டா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். இப்ப ராக்கெட் பவர் வந்துட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஒரு பேருக்கு 2000 ரூபாய் கிடைக்குது. ஃபைனலி மொபைல் பவர் வந்துட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 40,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஒரு பேருக்கு 4000 ரூபாய் கிடைக்குது. அப்ப இப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா சைக்கிள் பவர்ல இருந்து அடுத்து ஹார்ஸ் பவர், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராக்கெட் பவர், அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து எக்ஸ்பிரஸ் பவர் பிளஸ் மொபைல் பவர்லாம் சேர்த்தணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 77,500 ரூபாய் சம்பாதிக்கலாம். குறைஞ்சது 250 ரூபாயில இருந்து 77,000 வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இங்க இருக்கு. சோ நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன், இந்த ஜெட்ரா அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொபைலை வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அந்த மொபைல் மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனி மொபைல் பவரோட ஒரு பிராண்ட் தான். சோ அப்போ வந்து இந்த ஹலோ மொபைல் அப்படிங்கிற மொபைல் வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான ஸ்பெசிபிகேஷனோட வரப்போகுது. சோ அந்த மொபைலோட ஸ்கிரீன் டிஸ்பிளே எப்படி இருக்கும், சோ அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்கும், சோ எந்த மாதிரி ஸ்னாப் டிராகன் எந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிருக்காங்க, அண்ட் அதே போல பேட்டரி பேக்கப் எப்படி இருக்கு, சோ அதனுடைய கேபிள் வந்து ரீசார்ஜ் அதாவது நம்ம வந்து சார்ஜ் பண்றதுக்கான கேபிள் வந்து வி டைப்பா சி டைப்பா, பிளஸ் வந்து மொபைலோட வெயிட் என்ன, சோ அதனுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன் எல்லா ஸ்பெசிபிகேஷனுமே வந்து நமக்கு இங்க ஷோ பண்ணிருக்காங்க, பாத்துக்கோங்க. அதே போல இந்த மொபைல் பவர்ல அதாவது ரீபர்ச்சேஸ் ப்ராடக்ட் அந்த மொபைல வந்து ரீபர்ச்சேஸ் தான் கொண்டு வராங்க. இந்த மொபைலோட எம்ஆர்பிங்கிறது 30,000 ரூபாய். சோ டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் வந்து 26,000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. சப்போஸ் உங்களால 26,000 ரூபாய் கொடுத்து வாங்க முடியல அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. 3,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் பண்ணா போதும். பேலன்ஸ் அமௌண்டா மாசம் 2,000 ரூபாய் 12 மந்த் வந்து நம்ம இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட முடியும். அதே போல உங்க மூலமா ஒரு மொபைல் வந்து சேல் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்ட்ரோ பண்ண பர்சன் வந்து அந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்றாருன்னா டைரக்ட் ரெஃபரலா 300 rupees உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அது இல்லாம ரீபர்ச்சேஸ் இன்கம் அப்படிங்கிறது அப் டு 10 லெவல் வரைக்கும் நமக்கு ரீபர்ச்சேஸ் இன்கம் கொடுக்குறாங்க. பிரான்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், தாலுகா, பின்கோட் வாய்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் தேவைப்படுறாங்க. சோ பிரான்சிஸ் எடுக்கணுங்கிற ஐடியா இருக்கவங்க டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். மொபைல் பவர் மல்டி பிராண்ட் ப்ராடக்ட்ஸ், அதாவது இ காமர்ஸ் வெப்சைட் இவங்க கிரியேட் பண்ண போறாங்க. அந்த இ காம் வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா சோ இ பைக், இ வெஹிக்கிள் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சோலார் ப்ராடக்ட், ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட், எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், ஹெல்த் கேர், இது போல நிறைய ப்ராடக்ட் அதில் எனபிள் பண்ண போறாங்க. சோ உங்க டீம்ல இருக்கக்கூடிய பர்சன்ஸ் அதை எதை பயன்படுத்திக்கிட்டாலும் அதுல இருந்து சம் பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 மெம்பர்ஸ் உங்க ஃபர்ஸ்ட் லெவல் இருக்காங்கன்னு எடுத்துப்போம். இங்க 5 மெம்பர்ஸ் இருக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. அங்க ஒரு நபர் இருந்தாலும் அந்த ஒரு நபருக்கான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப எக்ஸாம்பிள் 5 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்தும் ஆவரேஜா 50 ரூபாய் கிடைக்குதுன்னா 250 ரூபாய் கிடைச்சிருக்கும் ஃபர்ஸ்ட் லெவல்ல. செகண்ட் லெவல்ல வந்து ஒரு 1250, தேர்ட் லெவல்ல ஒரு 6250, இது போல கோடிகள்ல
வருமானம் நம்மளால சம்பாதிக்க முடியும். இந்த மொபைல் பவர் ப்ராஜெக்ட் உடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல ஒரு சிம்முக்கு ஒரு ஐடி மட்டும் தான் அலோவ் பண்றாங்க. ஒரு கட் ஆஃப் 12 AM ல இருந்து 12 PM, செகண்ட் கட் ஆஃப் 12 PM ல இருந்து 12 AM க்கு 2 கட் ஆஃப் இருக்கு. டெய்லி கட் ஆஃப் வீக்லி ஆனா உங்களுக்கு பேமெண்ட்ஸ் கிடைச்சிடுது. அதே போல சாட்டர்டே பிசினஸ் க்ளோசிங் பண்ணிடுவாங்க. வெனஸ்டே அக்கௌண்ட்டுக்கு உங்க ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். நீங்க வித்ட்ரா பண்ண வேண்டிய நெசசரி கிடையாது. 50% உங்க அக்கௌண்ட்டுக்கும் 50% வந்து ரீபர்ச்சேஸ் வாலெட்டுக்கும் மூவ் பண்றாங்க. சர்வீஸ் சார்ஜ் 5%, TDS வந்து ஒரு 5% போக பேலன்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த மொபைல் பவர் ப்ராஜெக்ட் பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு விவரம் தேவைன்னா அந்த வீடியோ ஷேர் பண்ண நபரை கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.